வணக்கம். நான் ஜஸ்டிஸ். இன்னைக்கு வீடியோட கான்செப்ட் வந்து இண்டோ ஃப்ரெஞ்சுடைய ஹிஸ்ட்ரி ஷார்ட்டா சொல்லணும்னா, இண்டோ ஃப்ரெஞ்சு இப்போ லேட்டெக்ஸ் மேட்ரஸ் வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் 100% நேச்சுரல் லேட்டெக்ஸ் மட்டும் தான் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து ஸ்டார்ட்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் இருக்கிற விஷயத்த கொஞ்சம் ஷார்ட்டா உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஏன்னா இண்டோ ஃப்ரெஞ்சு மாதிரி ஒரே மாடல், ஒரே குவாலிட்டி லேட்டெக்ஸ் ஃபோம், டன்லப் லேட்டெக்ஸ் ஃபோம் மேட்ரஸ் இந்த மாதிரி கான்செப்டோட இந்தியால ரொம்ப 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 ரேருங்க சொல்லப்போனா. யாருமே இல்ல. இந்தியான்னு இல்ல, உலகம் ஃபுல்லாவே யாருமே கிடையாது. ஒரே ஒரு மேட்ரஸ ஒரே ஒரு மாடல் வச்சு ப்ரமோட் பண்ற கம்பெனி யாரும் கிடையாது. ஓன் மேனுஃபேக்சரிங் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ஒரே மாதிரி மிஷினரிஸ் வச்சுட்டு ரா மெட்டீரியல் வெளியே சப்ளை பண்ணாமல் வெறும் மேட்ரஸாக பண்ணுறது இண்டோ ஃப்ரெஞ்சு மட்டும்தான். இண்டோ ஃப்ரெஞ்சில் அட்வான்டேஜ் எல்லாம் சொல்லணும்னா நிறைய இருக்குது. அது என்னோட வீடியோஸ் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். நான் கான்செப்ட்டுக்கு வந்துடுறேன். இண்டோ ஃப்ரெஞ்சு கம்பெனி 1965 1965 தாம்சன் இண்டஸ்ட்ரீஸ் அந்த நேமில் ரப்பர் மெஷினரிஸ் எல்லாமே மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருந்தாங்க. ரப்பர் ப்ராடக்ட், ரப்பர் பால் வந்து கேரளா கோட்டயம் அந்த லொக்கேஷனில் தான் இவங்க ஸ்டார்ட் பண்ணது. அப்போது அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ரப்பர் மிஷினரிஸ் வந்து ரப்பர் பாலை வந்து ரெடி பண்ணக்கூடிய அடுத்த ஃபோமாவோ ரப்பர் ஷீட்டாவோ ரெடி பண்ணக்கூடிய அந்த மிஷினரிஸை மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அடுத்த ஒரு 1965 ஒரு 14 வருஷம் இது பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் 1979 அந்த சமயத்தில் லேட்டெக்ஸ் ஃபோம் நம்மளே பண்ணலாம். ஏன்னா நம்மகிட்ட ரப்பர் பால் வந்து நிறைய இருக்குது, மிஷினரிஸும் இருக்குது. அப்போ நம்ம மேட்ரஸ்க்கு தேவையான ஃபோம் தயாரிக்கலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணதான் 1979 லேட்டெக்ஸ் ஃபோமை நம்ம தயாரிக்க ஆரம்பித்தோம். லேட்டெக்ஸ் ஃபோம் தயாரிக்க ஆரம்பிக்கும் பொழுது இந்தியா ஃபுல்லாகவே அதனுடைய தேவை அதிகமாக இருந்தது. சொல்லப்போனால் மேட்ரஸ் வந்து அந்த அளவுக்கு ப்ரீமியம் கஸ்டமர்ஸும் ஹோட்டல்ஸுக்கும் கவர்மெண்ட் ஸ்டாஃப் அந்த மாதிரி எல்லாத்துக்குமே, ஏன்னா காயர் இருக்குது மார்க்கெட்டில், இலவம் பஞ்சு பருத்தி பஞ்சு இருக்குது, ஃபோம் அப்படின்னு ஒன்று இந்தியாவில் வரல. அப்படிங்கும்போது அந்த ப்ரீமியம் கஸ்டமர்ஸுக்கு தேவையான லேட்டெக்ஸ் ஃபோம் மேட்ரஸ் வந்து ரொம்ப தேவை இருக்குன்னு தெரிஞ்சுட்டு, அதோடைய பொட்டென்ஷியல் இருக்கிறத தெரிஞ்சுட்டு லேட்டெக்ஸ் ஃபோம் நாங்கள் தயாரிக்க ஆரம்பித்தோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கோட்டயம் கேரளாவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த கம்பெனி அடுத்து டெல்லி மூவ் பண்ணோம். டெல்லி பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இந்தியாவில் உடனே சொல்கிற அளவுக்கு பெரிய சிட்டி அப்படின்னா டெல்லி ஃபஸ்ட்டு கேபிட்டல். அப்படிங்கும்போது அடுத்து நம்ம அதை அங்கே இருந்துட்டு பாம்பே, சென்னை இந்த மாதிரி எல்லா ஊரும் ஆல் ஓவர் இந்தியா கவர் பண்ணலாங்கிற அளவுக்கு பிளானோட தான் நம்ம டெல்லி போனது. டெல்லியில் சேல் எல்லாமே நல்லா இருந்தது. ஆனால் டிஸ்டன்ஸ் எங்களுக்கு ரொம்ப அதிகம். ஒரு அவசரத்துக்கு கேரளா வர முடியாது. நம்ம கேரளா வந்து சொந்த ஊரை விட்டு அவ்வளோ தூரம் போகிறோம். அங்கே இருந்தாலும் நம்ம சவுத்தில் வந்து பிளான் இருந்ததுங்க. சவுத்து இந்தியாவில் நம்ம ஊர் சைடில் இன்னும் கொஞ்சம் நல்லா அடுத்த லெவலுக்கு நம்ம போகணும்னு நினைக்கும் பொழுது தான் பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க. பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டுங்கும் பொழுது உங்களுக்கே தெரியும், ஒரு